ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஆன்மீக தகவலில் கற்பூரத்தோட இந்த 6 பொருட்களை சேர்த்து ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் அமைதி நிலவும், நேர்மறை ஆற்றல்கள் பெருகும், இறை சக்தி பெருகும். அது என்னென்ன பொருட்கள் அப்படின்றத வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க. கற்பூரம் எதிர்மறையை நீக்குவது மட்டும் இல்லாமல் பூஜையிலும் பயன்படுத்தப்படுதுங்க. மாலையில் கற்பூரத்தை எரித்து அதனோட புகையை வீட்டில் இருக்கிறவங்க உள்ளிழுப்பதாலேயும் கிரக தோஷங்கள் நீங்கும் அப்படின்றது நம்பிக்கைங்க. கற்பூரம் எதிர்மறை ஆற்றலை நீக்குவது மட்டுமல்லாமல் பூஜையிலும் பயன்படுத்தப்படுதுங்க. இந்த 6 வாசனை பொருட்களை கற்பூரத்துடன் சேர்த்து ஏற்றுவது மாலை நேரத்தில் அதனோட புகையை வீட்டில் இருக்கிறவங்க உள்ளிழுப்பதன் மூலமும் உங்கள் வீட்டில் அமைதி கிடைக்கும் அப்படின்னு வாஸ்து சாஸ்திரம் சொல்லுதுங்க. வாசனை இலைகளை எரிப்பதால், வாசனை இலைகள் அப்படின்னா பிரியாணி இலைகள், கற்பூரம் சேர்த்து ஏற்றுவது மங்களகரமானதாக சொல்லப்படுதுங்க. இதிலிருந்து வரும் வாசனை நல்ல நேர்மறை ஆற்றலை வீட்டுக்கு கொண்டு வருவாங்க. அடுத்து கற்பூரத்தோட லவங்க பட்டியை சேர்த்து ஏற்றுவதன் மூலம் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் அதிர்ஷ்டம் தருமுங்க. இதனால் வீட்டில் சந்தோஷத்திற்கு பஞ்சமே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கற்பூரத்தோட ஏலக்காய், கற்பூரத்தோட பெரிய ஏலக்காயை சேர்த்து ஏற்றுவதன் மூலம் வீட்டில் உள்ள எதிர்மறை தன்மைகள் நீங்கும், பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாகும், இறை சக்தி அதிகமாகும், மனசில் நல்ல எண்ணங்கள் தோன்றுமாங்க. இந்த 6 பொருட்களுமே மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிடித்தமான பொருட்கள். அதிலும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஏலக்காயை நீங்கள் கற்பூரமும் சேர்த்து ஏற்றி பாருங்கள். உண்மையிலேயே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் உங்களுக்கு கிடைக்குங்க. அடுத்தது கற்பூரத்தோட கிராம்பு சேர்த்து ஏற்றுறதுனால வீட்டில் ஏதாவது துர்சக்திகள் இருந்தால் அதெல்லாம் வெளியேறிடுமாங்க. ஏன்னா அதுக்கு இதனோட வாசம் பிடிக்காதாங்க. மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப மிகவும் பிடித்தமான வாசம் இந்த கிராம்பு வாசம். இதை நம்ம சுவாசிக்கும் போதே நமக்கு நல்ல ஒரு நம்ம நல்லா ஃபீல் பண்ணலாங்க. நீங்கள் ஏற்றி பாருங்கள். சொல்கிறத விட நீங்கள் ஏற்றி அதை நீங்கள் சுவாசித்து பார்த்தீங்கன்னா அதனுடைய வாசம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. அடுத்தது கருமிளகை கற்பூரத்தோடு சேர்த்து ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதுக்கு சனி பகவான் நேரடியாக அருள் புரிவார். அதனால் வீடு முன்னேறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. கடைசியாக கடுகுங்க. கற்பூரத்தோட வறுத்த கடுகு, மஞ்சள் அல்லது கருப்பு கடுக்காயை கற்பூரத்தோடு சேர்த்து ஏற்றணுங்க. இதை செய்வதன் மூலம் கண் திருஷ்டி வீட்டுக்குள்ளே நுழையாது மற்றும் வீடு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்றதும் நம்பிக்கைங்க. ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இதெல்லாம் நம்ம வீட்டில் நம்ம தினசரி யூஸ் பண்ணுற பொருட்கள் தான். இதுக்காக நம்ம போய் காசு கொடுத்து கடையில் தான் வாங்கிட்டு செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க. ஒரு தரம் இந்த பொருட்களை சேர்த்து நீங்கள் கற்பூரத்தோடு சேர்த்து ஏற்றி பாருங்கள். உங்களுக்கு என்ன மாற்றங்கள் நடக்குது அப்படின்றத என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் நிறைய செய்கிறாங்க, எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பரிகாரத்தில் இந்த 6 பொருட்களை நீங்கள் ஒரு தரம் ஏற்றி பாருங்கள். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பொருட்களை வச்சு ஏற்றிட்டே வாங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் நிஜமாகவே சொல்கிறேங்க, நல்ல மாற்றங்கள் வரும். நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லதே நடக்குங்க. இந்த பரிகாரத்தை வாரம் தான் செய்யலாமா? உங்களால் முடிஞ்சால் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை செய்யுங்க. உங்களால் வீட்டில் தான் இருக்கீங்க, டெய்லி செய்ய முடியும்னா டெய்லி ஒரு பொருளை ஒரு நாளைக்கு ஒரு பொருள் அப்படின்ற முறையில் நீங்கள் ஏற்றிட்டே வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும். இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.